மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்தாலும் வாசிக்கிறதுக்குரிய வாத்தியக்காரர்களுடைய இன்ட்ரெஸ்ட் வரணும். ஸோ அதனால அந்த இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சொன்னால் நிச்சயமாகவே சபையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். ஏன்னா பிரதர் பாடும்பொழுது வெறும் நம்ம என்ன பண்ணுறோம், கார்டு தான் பிடிச்சிருக்கிறோம், நம்ம டக்குன்னு அந்த மியூசிக் என்ன பண்ண முடியல, போட முடியல. ஆனால் இதை அநேக முறை நான் சொல்லி இருந்தும் அதை கேட்கும் கேட்காத போது இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த சபைகளிலே மாற்றங்கள் உருவாகிறது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாகவே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். இன்னைக்கு நிறைய இடத்துல பிரச்சனைகள் என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சபையில் பார்க்குறேன், அநேக சார்ஸ்கள் எல்லாம் காலியாக இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நான் யோசித்து பார்க்கும் பொழுது, தேவ வசனங்களை நாம் கேட்கிறோம், ஆனால் இந்த தேவ வசனங்கள் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள செல்லவில்லை. பாஸ்டர் எவ்வளோ முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க. நான் மெசேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை சொல்ல வேண்டும் சொன்னாங்க. இப்போ பிசாசு நம்மளை ரொம்ப கெச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் என்ன பண்ணுறான், நம்மளை வகை தேடி கொண்டு இருக்கிறான். அதுக்கு ஈஸியாக ஆகாரம் கொடுக்குற மாதிரி நம்ம ஆளுங்க போய் ட்ராக்ல போய் நின்றுட்டாங்க. 2 பேர் எங்கே போய் நின்றுட்டாங்க, ட்ராக் வந்த சாப்பிட்டுக்க என்ன போய் இப்படி 2000 அவனே தேடிட்டு இருக்கிறான். அவனுக்கு வசதியாக போய் நான் போய் வாடா ராஜா நானே வந்து நினைக்கிறவா அப்படின்னு சொல்லி போனா அவன் என்ன பண்ணிருப்பான், எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏசி கோர்ஸ் தூக்கிட்டு போயிட்டு இருக்கும். ஒருத்தர் எஸ்பர்ட்ல ஒருத்தர் எஸ்டர்ல கொண்டு போயிட்டு இருக்கும். ஆனால் லக்கிலே ஆண்டவர் என்ன பண்ணாரு, தன் கரம் கொண்டு அவர்களை பாதுகாத்தார். தயவு செய்து நீங்க இந்த காரியத்தை செய்யவே செய்யாதீர்கள். என்று சொன்னால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதே போல சொன்னது போல தேவனுடைய ஊழியத்துக்கு செல்கிற நாம் சில கட்டுப்பாடுகள், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆகவே சாதாரணமாக சொல்லிட்டாங்க, இது எவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து ஆண்டவர் பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நேற்று தினத்தில் நைட்டு உட்காந்து பைபிள் எடுத்து உட்காந்து யோசிச்சு பார்க்குறேன், என்ன ஆண்டவரை பேசுறது என் மைண்டில் ஒன்றுமே வரல. அப்புறம் பைக் உட்காந்து பேசிட்டு இருந்தேன், நான் என்ன பேச வேண்டும் என்று யோசிச்சு கொண்டே இருக்கு. ஆனால் நான் திருப்பி என்ன பண்ணேன், அந்த ரூம்ல இருந்து மக்கள் ரூம்ல போய் உட்காந்து, ஆண்டவரை நீங்கள் என்னோட பேசுங்க, நான் என்ன பேச வேண்டும் என்பதை நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி நான் உட்கார்ந்து தியானிக்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கடைசி நாட்களில் பிசாசு தனக்கு கொஞ்ச காலங்கள் தான் இருக்குது என்பதை அறிந்த பிசாசு அநேகரை பாவத்தில் விடும்படியான காரியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். இதை நான் ஒரு வார காலங்களாக இதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் லாஸ்ட் 2 வாரங்களா அதை பேசினேன். நான் மீண்டும் இந்த காரியத்தை தான் பேச வேண்டும் என்று சொன்னால், எஸ் இதை காரியத்தை தான் பேச வேண்டும் என்று சொல்லி எனக்கு யாரோ சொன்னது போல் ஒரு காரியம் என் மைண்ட்ல வந்ததுனால நான் என்ன தலைப்படுத்துவதற்கு கூட தெரியல. நான் காலையில் 5 மணிக்கு எல்லாம் எழுந்து நான் தனியாக உட்கார்ந்து சொல்லிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையே இந்த பாவம் தான். நீங்க அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடை இந்த பாவம் என்கின்ற தலைப்பை எனக்கு கொடுத்தார். ஆண்டவரே இதுதான் நீ பேச சொல்லுகிறார், நிச்சயமா இந்த காரியத்தை பேசுகிறது சொல்லி ஒரே ஒரு நிமிடம் தடைகளை மனை கர்த்தருடைய சபைக்கு ஒரே ஒரு சொல்லிக்கோம். பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனோகுலம் அதையும் ரட்சித்தீரே, அழியும் மனோகுலம் அதையும் ரட்சித்தீரே, பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனோகுலம் அதையும் ரட்சித்தீரே, அழியும் மனோகுலம் அதையும் ரட்சித்தீரே. கிறிஸ்துவின் பல்லவர்கள் ஆண்டவரே, நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைகளை நான் உங்களோடு பேச போகிறேன். ஆண்டவரே நான் அல்ல ஆண்டவரே, நீர் என்னை மறைத்து இந்த நாளிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு கூட நீங்க பேசும்படியா நான் செபிக்கிறேன். ஆண்டவரே தனக்கு கொஞ்ச காலங்கள் இருக்கின்ற அறிந்த பிசாசு அநேகரை பாவத்தில் விடுபடியாய் பாவ வாழ்க்கை ஜீவியத்தில் நடத்தி கொண்டு செல்லிருக்கின்ற இந்த பாவ பிடியிலிருந்து என் மக்களை நீர் பாதுகாக்கும்படியாய் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களுடைய வல்லமை ஆண்டவரே ஆசீர்வாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவாய் காணப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கரத்தை முற்றிலுமாய் தாழ்த்தி இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாராவது ஒரு ரோமர் 6:23 வாசிக்கிறது. ரோமர் 6:23
பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமென். போதும். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப ஆண்டவர் கிளியரான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். எப்படிப்பட்ட பாவங்கள், என்னென்ன பாவத்தை எல்லாம் ஆண்டவரே இது நீங்க பாவமாய் எண்ணுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது நான் ஒரு விஷயத்தை யோசித்தேன். எது பாவம், எது செய்தால் நாம் சாவோம்? பாவம் சாவம் இது ரெண்டும் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் நான் பாவம் செய்து சாவது ஆண்டவருக்கு என்ன பண்ணல, அது விருப்பமாகவே ஆகல. அப்ப எதெல்லாம் சாவம் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பொய் சொல்லுதல், திருடுதல், பிறர் பொருள் மீது ஆசைப்படுகிறது, விபச்சாரம் செய்வது, கொலை செய்வது, மற்ற தெய்வங்களை நம்புவது, பெற்றோரை அவமதிப்பது, ஓய்வு நாட்களை அவமதிப்பது, இப்படி அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் பாவம் என்று சொல்லியிருக்கிறார். நீங்க பாருங்க, அப்ப பாவம் என்பது நான் அதாவது போய் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க பெரிய தம் அடிச்சுட்டோம், பெரிய பாவி குடிச்சுட்டாங்க, பெரிய பாவி. பாவம் தான், பாவம் இல்லை என்று சொல்லல. ஆனால் ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறாரே தவிர பாவியை ஆண்டவர் ஒரு நாளும் வெறுக்கவில்லை. இன்னைக்கு அநேகருடைய காரியங்கள் என்ன என்று சொன்னால், அநேகர் பாவத்தில் விழுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நான் பாவியாகிட்டேன் அவ்வளவுதான், இனிமேல் ஆண்டவர்கிட்ட எனக்கு என்ன பண்ண விமோசனமே கிடையாது, நான் மரித்து போயிடுவேன் அவ்வளவுதான், ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லிவிட்டாரே என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவராக இந்த பாவத்தில் இருக்கிறவர்களை மீட்பதற்காக மாத்திரமே என் பரிசுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்திற்கு வந்த ஒரு முக்கிய காரணம் என்ன என்று சொன்னால், ஆண்டவர் பரிசுத்தவான்களை மீட்பதற்காக வரல. இங்க நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, அவர்கள் பேசுறதெல்லாம் பரிசுத்தம், ஆனால் அவருடைய இருதயமும் பாவத்தால் நிறைந்திருக்கிறது. நீங்க நிறைய டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஒருத்தன் பயங்கரமான பாவியா இருப்பான், நீங்க அவனை கூட பேசி வச்சுக்கோங்க, அவனுடைய உள்ளத்தை கூட நல்ல உள்ளம் யாருக்குமே இருக்காது. அப்ப அவனுக்கு நல்ல உள்ளம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஆனால் அவனுடைய பாவத்தின் நிமித்தமாய் அவன் கர்த்தருடைய பக்கத்துல வர முடியாதபடி அவனை பிசாசு தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இதுதான் இந்த நாளில சம்பவிக்கிறது. ஒருவன் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறான் என்பதை அறிந்த பிசாசு அவனை தேவனுடைய அருகாமையில் வரக்கூடாதபடி அவனை இந்த விதமான காரியங்கள் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள். இன்னைக்கு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த வாலிப பிள்ளைகள் அநேக பேர்கள் வருவார்கள், பார்த்தா நிறைய பேர் வரல. பெற்றோர்களை அவமதிக்கிறது ஒரு பெரிய பாவம் என்று ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்க நிறைய பேர் நினைக்கிறோம், நான் பெற்றோர்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் சில பேருக்கு கெத்து. பெற்றோர்கள்ட்ட கத்தி பேசுறது, பெற்றோர்களை அவமதிப்பது அவங்களுக்கு எல்லாம் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு கெத்து. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ரொம்ப கெத்துலே இருந்தீங்கன்னா உனக்கு கிடைக்கும் எத்து. கெத்து இருந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எத்துதான் கிடைக்கும். ஆகவே தயவு செய்து பாவம் என்பது கர்த்தர் கிளியரா போட்டிருக்கிறாரு உன்னுடைய வாழ்க்கையில. இன்னைக்கு நிறைய காரியங்களை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கோம் சர்ச்சை தொடர்ந்து இருந்து. ஏன் இந்த காரியங்களுக்கு பயப்பட வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உதாரணமாக இல்லை. அநேக பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் உதாரணமாக இல்லை. இப்ப என்னுடைய பிள்ளையுடைய ஃபெயிலியருக்கு காரணம் யார் என்று சொன்னால், அது அந்த பெற்றோர்கள் தான் அதற்கு காரணம். ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் ஆன் தி பேரண்ட்ஸ். பெற்றோருடைய தலையில் தான் அந்த சாபம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், என்னுடைய பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை சிறு வயதில் இருந்து தேவனுடைய பாதையில நடத்தி நீங்க கொண்டு போகணும்னு சொன்னா இன்னைக்கு நல்லா இருக்கும். உங்க பிள்ளைகள் பண்றதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். சபையில இங்க ஓடுறது அங்க ஓடுறது அதெல்லாம் அழகா இருக்கும். நாட்கள் வரும் பொழுது அவனுடைய ஜீவியங்கள் தாறுமாறாய் போய்விடும். ஆகவே பெற்றோர்கள் தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை சண்டே கிளாஸ்க்கு அனுப்பிச்சு வைங்க. ஏன் தெரியுமா, அங்கு தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியான காரியத்தை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு செய்யும். அப்ப இந்த பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து சிரிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, சிறு பிரயாசத்தில் இருந்தே நீங்கள் பிள்ளைகளை தேவனுடைய பக்தியிலும் பயத்திலும் நீங்கள் வளர்ப்பீர்கள் என்று சொன்னால், அது வரும் நாட்களில் அது பெரிய மரமாய் ஆசீர்வாதமான மரமாய் இருக்கும். அப்பதான் அந்த மரத்துல நீங்கள் நிலையில போய் அமரவி. நீங்க அநேக பெற்றோர்களை பார்த்தீங்கன்னா ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க என்ன மதிக்கிறதே இல்லை, என் பிள்ளைங்க என்ன துரத்தி விட்டுட்டாங்க இல்லையா, என் பிள்ளைங்க எனக்கு சோறு போட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? நீதான் அதற்கு காரணம். உன் பிள்ளைகளை நீங்க செல்லம் கொடுத்து நீங்க அவர்களை நீங்க வளர்க்கும் பொழுது பாவம் என்ன என்பதை உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காமல், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன என்று சொல்லிக் கொடுக்காமல், நீங்க சர்ச்சுக்கு 8:30 மணிக்கு 9 மணிக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்க பிள்ளை 10 மணிக்கு தான் சர்ச்சுக்கு போகும். அப்ப உங்க பிள்ளை 10 மணிக்கு சர்ச்சுக்கு போச்சுன்னா அதனுடைய பிள்ளை சர்ச்சுக்கே போகாது.
அப்ப எங்க ரூட் காஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா ரூட் காஸ் எங்கதான். அப்ப நான் முன்மாதிரியா இருந்தேன் என்று சொன்னால் என்னுடைய ஃபாலோவர்ஸ் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப நான் உதாரணமா இல்லைன்னு சொன்னா கர்த்தர் அந்த குடும்பத்துல ஆசீர்வாதத்தை தர மாட்டார். அப்ப என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையா இருப்பது இது ஒரு பெரிய பாவமா இருக்கு. போட்டிருக்கிறது ஓய்வு நாட்களை அங்கீகரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆனால் அந்த ஓய்வு நாட்களை நான் அவமதிப்பேன் என்று சொன்னால் அதுவும் ஒரு பெரிய பாவமாய் மாறும். அப்போ ஓய்வு நாட்களை அவமதிப்பது ரெண்டு விஷயம். ஒன்று சர்ச்சைக்கே வர்றது கிடையாது. இன்னொன்று சர்ச்சைக்கு வந்தாலும் நான் ஏன் டைமுக்கு தான் வருவேன். இதில் நிறைய வருஷங்களாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இது ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. இந்த சீக்ரெட்டை அறிந்தவர்கள் மாத்திரம் அவங்களால வீட்டில் உட்காந்துருக்கவே முடியாது. அவங்க 8 மணிக்கெல்லாம் ஓடி வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. இந்த 8 மணி வர்றவங்களுக்கு எல்லாம் நீங்க போய் கேட்டு பாருங்க, அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் அவர்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். நான் கர்த்தருடைய காரியத்துல என் தந்தை சொல்லிக் கொடுத்த அந்த ஒரே ஒரு விஷயத்தை என் மரண வரையிலும் நான் அதை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி நான் வைராக்கியம் உள்ளவனாக என் குடும்பத்தையும் நான் அதற்காய் நான் கத்துவேன். சத்தம் போடுறேன்னா காலையில் இருந்துச்சு என் மகளா இருந்த மகன் கிளம்பியே ஆகணும். 8 மணிக்கு முன்னாடி சர்ச்சை போய் ஆகணும். ஏன் சொல்றது தெரியுமா? இந்த மரத்தின் உயிர்களை நீங்கள் ஒழுங்காய் இந்த பூமியில நடப்படும் என்று சொன்னால் இந்த மரத்தின் கனிகள் அது அருமையாய் இருக்கும். நீ கெட்ட கனிகளை விதைப்பாய் என்று சொன்னால் ஒரு நாள் வரும் பொழுது இன்னைக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அந்த மரம் வரும் பொழுது அந்த கனிகளை நீ புசிக்க நினைக்கும் பொழுது அது கசப்பாக இருக்கும். உன் வாழ்க்கையில் அன்னைக்கு நீ வேதனைப்பட்டு அழுவதை விட இந்த நாளில தேவனுக்கு பயப்படுகிற விதத்துல உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஜெனரேஷன் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். யாராய் ஒருவர் எடுத்து எபிரேயர் 4:13 ஒரு வாசிங்க. அவருடைய பார்வைக்கு மரபான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அதற்கே நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய பார்வையில நம்மளுடைய பாவங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது நிர்வாணமாய் காணப்படுகிறதா. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் நம்ம அடிக்கடி அந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது அவங்களுக்கு அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்ததை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். ஆனால் எப்போ ஆண்டவருடைய கட்டளைகளை அவர்கள் மீறினார்களோ அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். அப்ப இந்த நாட்களில நீங்கள் செய்கிற பாவங்கள் கர்த்தருடைய பார்வையில எப்படி இருக்கலாம்? அது நிர்வாணமாய் காணப்படுகிறதா? நீங்கள் செய்கிற காரியங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறபடினால நீங்கள் கர்த்தருடைய காரியத்தில் உண்மையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நல்லவர். அப்ப நீங்கள் என்ன பாவங்களை செய்தாலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும் கர்த்தருடைய அன்பு ஒரு மனிதனை விட்டு ஒரு நாள் விலகுவதில்லை. ஏன் என்று சொன்னால் பாவம் செய்கிற ஆத்துமாவை ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமும் அவருடைய நோக்கமுமாய் இருந்தது. ஆகவேதான் அவர் பரலோகத்தில் இருந்த தேவன் அவர் இந்த உலகத்திற்கு மனிதனாய் அவதரித்தார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்ல போதும் என்று சொன்னால் சிஸ்டர் சொன்னது போல 1000 நாவுகள் இருந்தாலும் அது மிகையாகாது. அத்தனை அற்புதங்கள் வாழ்க்கை செஞ்சது. ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் அவர் எவ்வளவு நல்ல தேவன் என்பது. கர்த்தருடைய அன்பை புரியாதவர்கள் இன்னைக்கு கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ளாதபடி பிசாசு அநேகருடைய கண்களை அடைத்து வைத்திருக்கிறார். அநேகர் ஆண்டவருடைய அன்பை ருசிக்க படையாதபடி அவர்களுக்கு உலகத்தை பெருசா பிக்சர் பண்ணி காட்டிட்டு இருக்கான். இதுதான் அன்பு, இதுதான் பெரியது, இவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கு, இவ்வளவு நிறைவு இருக்கு. சர்ச்சைக்கெல்லாம் நீ போகாதப்பா, மாசத்துல ஒரு வாட்டி போனா போதும், வாரம் சர்ச்சைக்கு போகணும் யாரு சொன்னா? நீ இங்க இருந்தாலும் என்ன பண்ணலாம்? கடவுள் உன் கூட தான் இருக்கிறாரு, வீட்லயும் கூட தான் இருக்கிறாரு, வெளியிலும் கூட தான் இருக்கிறாரு. ஒரு அருமையான சகோதரி நம்ம சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்காய் வைராக்கியமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரியை இன்னொரு சகோதரி அவர்களை மீட் பண்ணப்ப அவர்கள் சொன்னார்களாம், யெகோவா விட்னஸ், நான் உண்மையான யெகோவா தான் உண்மையான தெய்வம் என்று சொன்னார்களாம். பிசாசு அநேக நேரங்களில் நமக்குள்ள இங்க இருக்கிறவர்களுக்குள்ள கூட அவன் கிரியை செய்வான். நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களா இல்லை என்று சொன்னால்
இது கடைசி காலம், இது கொடிய காலம் ஆரம்பமாகி விட்டது. மனுஷர் தற்பெரியரும் வீம்புக்காரரும் அகதியுள்ளவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில நீ தேவனோடு கூட இணைக்கப்படவில்லை என்று சொன்னார், கர்த்தரோடு கூட உன் வாழ்க்கை இணைக்கப்படவில்லை என்று சொன்னார், உன் உள்ளத்துல தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் இருக்கும் என்று சொன்னார், உனக்குள்ள பொறாமையின் ஆவி இருக்கும் என்று சொன்னார், மற்றவர்கள் பொருள் மீது உனக்கு ஆசை இருக்கும் என்று சொன்னார், மற்றவர்கள் மீது நீ தேவையற்ற காரியங்களை பேசுவாய் என்று சொன்னார். பாவம் அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாய் உன் வாழ்க்கையை பெரிதாய் காட்டி உன் வாழ்க்கையை அவன் முடிக்கும்படியாக தீர்மானித்திருக்கிறான். இந்த கால வேளையில நீங்கள் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று மாத்திரம் தான். ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, நான் பாவம் செய்யாதபடி ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற மகனாய் மகளாய் ஆண்டவரே என்னை மாற்றும் பொழுது ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளையாய் நான் ஜீவிப்பேன் என்று சொல்லி எங்கள் கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை மாற்ற நல்லவராக இருக்கிறார். யோவான் 3:16 எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். என்று சொன்னால் தேவன் அவ்வளவு பெரிய தேவனாக யாராவது வாசிப்பையும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இங்க பாத்தீங்கன்னா, நம்ம என்ன செய்திருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும், என்னென்ன காரியங்களை செய்தாலும், இந்த நாள் வரைக்கும், என்னுடைய சிறு வயது முதல் இந்த நாள் வரைக்கும் நீங்க யார் என்னென்ன பாவங்கள் செய்ததாலும் கர்த்தர் சொல்லி ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அவர் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே நான் பாவி என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ, எவனாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவர்களை மன்னித்து தம்முடைய பக்கமாக சேர்த்துக்கொள்ள அவர் ஆசைப்படுகிறார்கள். இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் காது கொடுத்து கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற அவர் நல்ல தேவனார். ஏன் என்று சொன்னால், அவர் தனக்கு இருந்த ஒரே ஒரு மகனை மறிப்பதற்காய் இந்த உலகத்தில் ஒரு தெய்வம் உண்டென்று சொன்னார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமல்ல, அவர் உங்களுக்காய், எனக்காய், பாவத்திற்காய், உங்களுடைய பாவத்திற்காய், உங்களுடைய மீறுதலுக்காய், உங்களுடைய கொலைபாதத்திற்காய், மற்றவர்களை அபகரித்ததற்காய், அநேக காரியங்களுக்காய் அனைத்தையும் சிலுவையிலே ஒரே ஒரு மனிதனாய் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மறித்து உழைக்கரப்படுத்து ரத்தம் முழுவதுமாய் சிந்து வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் உங்களுக்கு நாளில் மீட்டெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நான் ஆராதிக்க எனக்கு நேரம் இல்லை. இவ்வளவு நன்மை செய்த தேவனை ஆராதிக்க எனக்கு டைம் இல்லை. இவ்வளவு நன்மை செய்த தேவனின் வாழ்க்கையில வந்து சரியான நேரத்தை தொடுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. நான் நிறைய பேரை நான் பார்த்தேன். போன மாதத்துல நான் நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு காரியத்தை நான் சொன்னேன், நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல நீங்க என்ன பெரிய உசரத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனாலும் சரி, ஆண்டவரை நீங்கள் மறந்து வாழ்வீர்கள் என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் அது குப்பையாய் ஆண்டவர் தருகிறார். இன்னைக்கு ஒரு 2 பேர் போய் காணிக்கை போய் போடுறாங்க ஒரு சர்ச்சில். அதுல வந்து ஒரு பெரிய பணக்காரி, அவளுக்கு எல்லா காரியங்களும் இருக்கு, எல்லா சம்பத்துகளும் இருக்கு, தனக்கு உண்டானவற்றிலிருந்து கொண்டு போய் கொடுக்கிறார். ஆனால் ஒரு விதவை தாய் தன்னிழந்த கடைசி பணத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய பெட்டியில போடுவது கர்த்தர் அதை தான் அங்கீகரிக்கிறார். இந்த நாளில உங்கள் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறதுமா? நன்றியுள்ள இருக்கு. நீங்க நன்றி என்பது மனுஷனுக்கும் இல்லை, உன்னை படைத்து உருவாக்கி ஆண்டவருக்கு நமக்கு என்ன நன்றி. யோசிச்சு பாருங்க. நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், ஆண்டவர் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மையை செய்திருக்கிறார், எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். நான் பார்க்கிற ஒவ்வொருத்தையும் நான் சொல்ற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இப்ப நான் கடைசியா நீங்க யாரை பார்த்தாலும் உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் மாத்திரம் சொல்லுங்க. இவர் எதுவுமே சொல்ல வேண்டாம், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதை ஆண்டவருக்காக உங்கள் ஜீவியத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றோம். ஏன் தெரியுமா? தேவனின் வாழ்க்கையில செய்த நன்மைகளை நான் மற்றவருக்கு சொல்ல வேண்டிய நேரத்துக்குள்ளாய் கர்த்தர் உங்களை நடத்தி வந்தீர்கள். சில பேர் நினைக்கிறாங்க, நான் மறைமுகமாய் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு தெரியாது. நேற்று இரவு நான் இந்த காரியத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நான் செபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நீங்க அநேகர் நினைக்கிறாங்க, இது இவங்களுக்கு தெரியாது, இது என் பெற்றோர்களுக்கு தெரியாது, இது என் பிள்ளைகளுக்கு தெரியாது, எனக்கும் மாத்திரம் தான் தெரியும் நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ மறைமுகமாய் செய்கிற பாவங்களுக்கு ஒரு நாள் தண்டனை அனுபவித்து தான் ஆக வேண்டும்.
நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வந்து அதை அறிக்கை செய்து விட்டு விடுவாய் என்று சொன்னாள். தேவனுடைய இடத்துல நீ இறக்கம் பெறுவாய். ஆனால் நீ அதை மறைத்து 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 வைத்துக் கொண்டு நீ யாருக்கும் தெரியாமல் ஒரு காரியத்தை செய்து கொண்டு மற்றவர்களுடைய கண்ணீரை வீணாய் நீ சிந்தப்படுவாய் என்று சொன்னார். மற்றவர்களுடைய கண்ணீருக்கு நீ பாத்திரமுள்ள மனிதனாய் ஆவாய் என்று சொன்னார். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் கண்ணீர் விட்டு அழுது செவித்துக் கொண்டிருக்கிறேன், நான் கண்ணீர் விட்டு அழுது செவித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன அம்மா எப்ப பார்த்தாலும் கண்ணீர் விட்டு அழுகிறீங்க? கண்ணீர், இந்த கண்ணீரின் செபத்திற்கெல்லாம் ஒரு நாள் பதில் உண்டு பண்ணுவாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த கண்ணீர் செபத்துக்கெல்லாம் இன்னைக்கு என் வாழ்க்கையில பலன் கிடைத்தது. அவர்கள் எதற்கு இப்படி அழுகிறார்கள் என்று எனக்கு தெரியல. ஏன் என்னோட பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் செபிக்கிறேன். என்னைக்காவது உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்க செபித்திருக்கிறீர்களா? நீங்க அநேக தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க, நமக்கு காலையில் எழுந்தவுடன் என் வேலை என் காரியங்கள் நான் ஓடி போயிட்டு இருக்கிறேன், ஆனா என்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக செபிக்கிறீர்களா? சில பேர் சொல்லிக்கிறாங்க, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாங்க, ஆனா அதற்குள்ள பாத்திரமாய் அந்த பிள்ளைகள் இல்லை என்று சொன்னார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மாத்திரம், நீங்க அந்த பிள்ளைகளுக்காக செபிப்பது மாத்திரம் உங்களுடைய கடமை. ஏன் தெரியுமா? 16 வயசு வரைக்கும் பிள்ளைங்க நம்ம கண்ட்ரோல்ல இருப்பாங்க. 18 வயசு வச்சு அவங்க யார் ஆயிட்டாங்க? இந்த கவர்மெண்ட்ல அவங்க ஒரு பிரஜதியா ஆயிடுறாங்க. ஓட்டு போடுற உரிமை வந்துருச்சு. ஓட்டு போடும்போது இங்க ஓட்ட வீட்லயும் ஓட்ட போடுறாங்க, ஓட்டு போடுறாங்க, வீட்டுல ஓட்டு போடுறாங்க. நாங்கெல்லாம் பெரிய ஆளு பாத்தீங்களா, வீட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு 18 வயசு ஆயிடுச்சு. ஓட்டாக்கண்ணா ஓடு 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 ஓடிக்கிட்டே போயிட்டே இருப்பாரு அவரு. அவர் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உலகத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தம்பி, நீங்க ஓடி வந்த பாதையில தான்ப்பா நாங்களும் ஓடி வந்திருக்கோம். இன்னைக்கு வேணா எங்களுக்கு வயது 50 ஆகலாம், எங்களுக்கு 48 ஆகலாம், 45 ஆகலாம். ஒரு நாள் நீ இந்த இடத்துக்கு நீ வர வேண்டும். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அப்பா சொல்லுவாரு, 74 வயசு வரைக்கும் எங்க அப்பா சிங்கம் சுகர் ஏற்றி வரைப்பேன், பிரஷர் ஏற்றி வரைப்பேன்னு சொன்னாரு. ஆனா 74 வயதுல சொன்னாரு, ஆனா உனக்கு 30 வயசுலயே உன் கால்கள் தளர ஆரம்பிக்கும். இன்னைக்கு படத்தின் விகுதினாலே ஓடிக்கொண்டிருக்கிறல்ல, நாட்கள் வரும், கர்த்தர் உன்னை தொடும் நாள் வரும். அந்த நாள் உனக்கு வந்திருக்கணும்ன்றதுக்காக தான் நீ பெற்றோர்களாக இவர்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. உன் வாழ்க்கையில நீ வேதனை படவிடக்கூடாது, உன் வாழ்க்கையில பிரச்சனை வந்துடக்கூடாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ இழந்து போய்க்கூடாது என்று சொல்லி நீ அநேக பெற்றோர்கள் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறாங்க. நீ மறைமுகமாய் கர்த்தருக்கு தெரியாமல் செய்கிற காரியத்தை ஒரு நாளும் உன் பெற்றோர்கள் கேட்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் கண்ணீர் விடுகிறதுக்கெல்லாம் தேவன் ஒரு நாள் உன்கிட்ட கணக்கு ஒன்றாய் கேட்ப. தம்பி, இதெல்லாம் செய்தியப்பா, இதெல்லாம் மறைச்சு இந்த மாதிரி இவர்களை கண்ணீர் சித வைத்திருக்கிற நீ வீணாய் இந்த பிள்ளையை கண்ணீர் சித வைத்ததற்கு நீ பதில் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீ கத்தி கதறினாலும், ஆண்டவரே அடிச்சிடாதீங்க, நீங்க என்ன மன்னிச்சுங்க, நீ கதறினாலும் கர்த்தர் உன்னை நான் அறியேன் என்று சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? எத்தனை எச்சரிப்பு சத்தத்தை நான் கொடுத்தேன். வாரம் நீ சர்ச்சுக்கு போறல, எத்தனை வாட்டி பாஸ்டர் உனக்கு சொன்னாரு, தம்பி இந்த காரியத்தை செய்யாத, தம்பி அந்த குடும்பத்தை தேவையில்லாம பேசாத, அவர்களை நோக அடிக்காத, அவங்களை வேதனைப்படுத்தாத, அவங்க கண்ணீரை சிந்தினா என்று சொன்னால் அதற்கு நான் நிச்சயமாய் பதில் கேட்பேன் என்று சொன்னேன். எச்சரிப்பின் சத்தத்தையும் மீறி நீ அவர்களை வேதனைப்படுத்தினதற்காக இந்த வேதனை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த நாள் வரும்பொழுது கர்த்தர் தன் கரங்களை எடுத்தார் என்று சொன்னார். வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போகிறோம். கர்த்தர் இந்த நாளில் சிலருக்கு இந்த வார்த்தைகள் நேராய் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கு. நீங்க நடக்கலாம், அப்பப்ப கேட்கிற எச்சரிப்பு தானே. நீங்க எச்சரிக்கை பெரிய பழகி போச்சு. எப்படி தம் அடிச்சு பழகிறாங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது இது நாளைக்கு என்ன ஆகுது. அப்புறம் அடிச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐயோ செம ஸ்டைலா விடுவாரு. அப்புறம் ஒரு பாருங்க ஸ்டைலா, அதுக்கப்புறம் இருக்கு 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 போய் டிவி ஹாஸ்பிட்டல் இழுத்து போய் போடுவாங்க. அங்க எவனும் வந்து பார்க்க கூட நாடி இருக்காங்க. அந்த சூழ்நிலைக்கு போகாமல் மாற வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் இந்த நாளில் கொடுக்கிற காரியத்தை ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய அன்பு பெரிதான அன்பாக இருக்கிறது. அவரை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஆகவேதான் இந்த நாளில் நீங்களும் நானும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னார். ஆண்டவருடைய சுத்த கிருபை இருக்கிறதுனால் மாத்திரதான் இந்த நாளில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளை காதுள்ளவன் கேட்கிறார். அடிக்கடி ஆண்டவர் காரியத்தை சொல்லுகிறது என்னன்னு சொன்னால், அநேக காதுகளை பிசாசு அடைத்து வைத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் வரும் பொழுது தேவனுடைய வார்த்தைகள் கேட்டு அவன் இருதயங்கள் மாற்றம் அடைகிறது. ஆனால் அவன் மீண்டுமாய் உலகத்துக்குள்ள போகும் பொழுது அவன் மாற்றத்தை மாறாக மீண்டுமாய் உலகத்துக்குள்ளாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த காலை வேளையில கர்த்தர் பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும்.
கரெக்டா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோட மகாபாரத வசனத்தை வாசித்தோம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவர் நீ மரிப்பதற்காக அல்ல, ஆண்டவர் நீ சாபத்தை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, அதற்காக தான், உன்னுடைய பாவத்தை மீட்பதற்காக தான் கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நீ விசுவாசித்தாய் என்று சொன்னார். நான் உன்னை கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லி இந்த காலவெளியில மீண்டுமாய் உனக்கு தெளிவுபடுத்துகிறார் என்று சொன்னான். நீ கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நீ ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பாய் என்று சொன்னான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு மனிதன் ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தான். காட்டுக்குள்ள தனியாய் அவன் நடந்து போயிட்டு இருக்கிறான். அந்த காட்டு முழுவதும் மிருகங்கள் நிறைந்த ஒரு காடுகளா இருந்தலாம். அந்த காட்டுக்குள்ள சிங்கம், புலி, கரடி எல்லாம் அப்படியே கர்ஜித்து கிட்ட வருகிறது. ஆனால் ஒன்றும் அவன் அருகாமையில் வர முடியவில்லை. அவன் சிங்கத்தை கூட தைரியமா நடந்து ரொம்ப சும்மாவா போயிட்டே இருந்தான். அவர் மேல ஒரு டீ மேல ஒரு வீடு கட்டி வைத்துக்காரு, அதுல போய் ஏறதுக்காக போயிட்டு, ஆனா தனியா போயிட்டு இருக்கான். அவனை கிட்ட ஒரு மிருகமும் வரலாம், சுத்தி நிக்கணும், எல்லாம் சுத்தி நிக்குது. அவனை அடிக்க அவன் வரவே இல்லையா. என்னடா என்று பார்த்தா அவன் வலது புறமும் இடது புறமும் அந்த காட்டின் ராஜாவாகிய சிங்கம் அவனுக்கு பாதுகாப்பாக நடந்து போனான். என்னன்னு சொன்னான், அவர்கள் சிறு குட்டிகளை அவன் சிறு வயதில் எடுத்து அதை வளர்த்து வந்து கொண்டிருந்தான். அந்த சிங்கம் எப்படா அவன் காட்டுக்குள்ள போகிறானோ அவளுக்கு துணையாய் அவனோடு கூட நடந்து கொண்டே இருந்தான். உங்க வாழ்க்கையில கூட அநேக நாட்கள் நீங்க நினைக்கிறீங்க நான் தனியா நடந்து போறேன்னு சொல்லிட்டு இல்லை. கர்த்தருடைய சேனையாகிய சிங்கமாகிய யூத ராஜ சிங்கம் உங்களோடு நடந்து வருகிறதுனால நீங்கள் என்ன துன்பத்துக்குள்ள நீங்கள் கடந்து சென்றாலும் சரி, என்ன பிரச்சனைகளுக்குள்ள கடந்து சென்றாலும் சரி, உங்களையே அறியாமல் உங்களோட சிங்கம் அமர்ந்து கொண்டிருக்கிறபடினால இந்த பிசாசு ஜீவனை கொள்வதற்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்கும். நீங்கள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நீ கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புப்பாய் என்று சொன்னார், கர்த்தருடைய கரத்தில் உன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிப்பாய் என்று சொன்னார். கர்த்தர் உன்னை ராஜாவாய். நேற்று தினத்துல என் பையன் ஒரு வீடியோ காட்டான். ஒரு சிங்கம், இந்த சிங்கத்தை பார்த்த உடனே இந்த காரியத்தை நான் சொல்றேன். அந்த சிங்கம் வந்து அவன் வளர்த்துருக்கான். அதே மாதிரி தான் ஒரு குட்டி சிங்கத்தை அவன் அந்த கூட்டுக்குள்ள போய் நிற்கிறான். அந்த பக்கம் ரோட்ல அவன் போறாரு. இவன் அவனை கடிக்க போகுது. அப்படியே அவரை ப்ரொடெக்ஷன் பண்ணணும், பக்கத்துல கூட வரக்கூடாது, அவ்வளவு ப்ரொடெக்ஷன் பண்ணி திருப்பி வந்த வேலை சாஞ்சி அவன் கூட போய் விளையாடுகிறதை நான் பார்த்தேன். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எத்தனை ஒரு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில சிஸ்டர் சொன்னாங்க. எனக்கு தெரியும், ஒரு 6 மாத காலமாக ஒரு தாய் தன்னுடைய மகனுக்காய் கஷ்டப்படுகிறதை நான் பார்த்தேன். ஆனால் அந்த மனிதனுக்கு தேவனை அறிந்து கொள்ளாதபடி பிசாசு அவனுக்கு தடைகளை வைத்திருப்பான். இதுதான் பாவம். அப்ப தேவனின் வாழ்க்கையில் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் தருகிற தேவனை நான் தேட வேண்டும் என்கின்ற மனதில் தயவு செய்து நம்ம எல்லாருக்கும் ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் அநேகமான செய்திருக்கிறார். ஆனால் நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்வதில் நீ தாமதிப்பாய் என்று சொன்னால் அதற்குரிய காரியத்தை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாமே சூப்பரா இருக்கும். அந்த நாட்கள் வரும் பொழுது நீ அதற்கு எல்லாவற்றுக்கும் கணக்கு கொடுக்கிறவனா நீ மாறியே ஆக வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் வாசிப்போம். எது வந்து தேவனுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஒரு செப்பரேஷன்ஸை உருவாக்குற காரியம் என்ன என்று சொன்னால், ஏசாயா 59:2 யாராவது வாசிங்க. ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். நீங்க கவனிச்சிக்கலாம் ஒரு முக்கியமான விஷயத்தை. அப்ப தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. தேவன் உங்களை உயர்த்த வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் அதை நிறைவேற்றக்கூடாதபடி உங்கள் பாவங்கள் தான் அதற்கு தடையா இருக்கிறது. வாசிமா, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நம்முடைய ஜீவியம், நம்முடைய காரியங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக என்ன பண்ணுகிறது? ஒரு பெரிய திரையை உருவாக்குகிறது. இப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓகே, அப்ப கர்த்தருடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி என்ன காரியங்கள் எனக்கு தடையா இருக்குது என்று சொன்னால், நான் தேவனுக்கு பயப்படாத பயம்தான் தடையா இருக்குது. அப்ப நீங்க தேவனுக்கு பயப்படும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் செய்யும் பொழுது, கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. அப்ப உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னா
நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க உடனே இந்த ரூம்ல போய் தனியா உட்கார்ந்து நீங்க செபிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவரே, நான் என்ன பண்ணேன்னு தெரியல, ஆனா என் வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் செய்கிற அந்த காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுவோம். நீங்க அந்த காரியத்தை விட்டு நீங்கள் வழிவிடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்களை திறப்பார். உங்கள் வாழ்க்கையில் அநேக நாட்களாய் உங்கள் ஊற்று கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதற்கு, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருப்பதற்கு காரணம் உங்கள் பாவங்களே அதற்கு காரணமாயிருக்கிறாக. நீங்கள் இந்த காரியத்தை விட்டு நீங்கள் விலகும் பொழுது, கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை விட்டு நீங்கள் வெளியே வரும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தரக்க அவர் நல்லவராக இருக்கிறார். எலிசா ஒரு நாள் ராஜாக்கள் எல்லாம் வருகிறார்கள், 3 நாள் பிரயாணமாய் வருகிறார்கள். வரும்பொழுது சொல்றாங்க, அந்த ஆடுகளுக்கும் தண்ணி இல்லை, குதிரைகளுக்கும் தண்ணி இல்லை, ஒன்றுக்கும் தண்ணி இல்லாமல் அவர்கள் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சேவகனோ சொல்கிறார், எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரை போய் பார்ப்போம் என்று சொல்கிறார். பார்க்கும் பொழுது சொல்கிறார், நீங்கள் வாய்க்கால்களை கட்டுகிறதாங்க. எங்க கட்டுறாங்க தெரியுமா? ஒரு வனாந்தரத்துல அங்க வந்து ஒரு வாய்க்கால்களை கட்டுங்க. அங்க மழையும் பெய்யறதுக்கு அறிகுறி இல்லை, அங்க அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளும் இல்லை. ஆனால் விசுவாசமாய் உங்கள் வாழ்க்கையில் வாய்க்கால்களை கட்டும் பொழுது, தேவ மீது நம்பிக்கையோடு நீங்கள் காரியங்களை செய்யும் பொழுது உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும், உங்களுடைய தண்ணீர் குடங்கள் நிரப்பப்படும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களை ஆண்டவர் மாற்றி ஆசீர்வாதத்தினால் உங்கள் நிறைவு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள காரியங்களை நீங்கள் விட்டு விலகும் பொழுது, பாவத்தை விட்டு நீங்கள் விலகும் பொழுது, சாபங்களை விட்டு நீங்கள் விலகும் பொழுது, கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார். ஆக இந்த கால வேளையில எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கொஞ்ச நேரம் தான், ஆனாலும் நேரம் கடந்து போகிறது. கடைசியாய் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 3. ஆமென். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வழிநடத்தி வருகிறார். அவர் ஒரு திட்டத்தோடு அவர்களை கொண்டு வந்தார். அவர்கள் ஆசீர்வாதத்தின் பாதைகளிலே கொண்டு வர வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருந்தார். ஆகவே தான் எகிப்து தேசத்திலிருந்து மோசேயை அனுப்பி அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வந்தார். ஆனால் நடந்த காரியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் ஆண்டவரை கோபமூட்டினார்கள். ஆண்டவரை அவங்க என்ன பண்ணாங்க, எவ்வளோ அதிகமாய் கோபமூட்ட முடியுமோ அவ்வளவு அதிகமாய் கோபமூட்டி ஆண்டவருடைய கோபாக்கினைகள் அவர்கள் மீது இறங்கும்படி அவர்களுடைய பாவங்களை அதை செய்வது என்று சொல்லி இந்த நாளில் நான் நினைக்கிறோம். நான் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவேன். யார் வாசிக்கிற கலாத்தியர் 6:7 ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய். அந்த வார்த்தை சொன்னாலே என் போது வேணும் சிரிப்பாங்க. ஆரம்பிச்சுட்டாங்க, எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் சொன்னாலும் அதை சிரிப்பாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த அடிக்கடி நான் சொல்லுகிறேன், நீங்கள் நல்ல காரியத்தை நீங்கள் விதைப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு நாள் கனி கொடுக்கிற ஒரு மரமாய் அந்த கனியை நீங்கள் புசிக்க முடியும். நீங்கள் எதை கசப்பான காரியத்தை நீங்கள் விதைப்பீர்களோ, ஆண்டவர் மற்றவர்கள் மீது உள்ள வைராக்கியத்தை நீங்கள் விதைப்பீர்கள் என்று சொன்னார், மற்றவர்கள் மீது இருக்கிற பொறாமைகளை நீங்கள் விதைப்பீர்கள் என்று சொன்னார், மற்றவருடைய பொருட்களை நீங்கள் ஆசைப்படுவீர்கள் என்று சொன்னார், நீங்கள் ஓய்வு நாட்களை அவமதிப்பீர்கள் என்று சொன்னார், தேவனுடைய ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு வரவில்லை என்று சொன்னார், பெற்றோர்களை நீங்கள் அவமதிப்பீர்கள் என்று சொன்னார், பிறர் பொருளை மீது நீங்கள் ஆசைப்படுவீர்கள் என்று சொன்னார், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போவாங்க. இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் விதைப்பீர்கள் என்று சொன்னார், இதை ஒரு நாள் நீங்கள் அருமை செய்ய. விவசாயி அவர்கள் விவசாயம் பண்ணுகிறாங்க. விவசாயம் பண்றது எதுக்கு? விவசாயம் பண்றது எதுக்கு? அதை அறுவடை செஞ்சு அதை விற்று பணமாக்கி தன்னுடைய வாழ்க்கை ஜீவித்தை நடக்கிறார். அப்ப அவன் விதைக்கிறதை அவன் எப்படி ஜாக்கிரதையோட விதைப்பான் பார்த்துட்டீங்கன்னா, அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், ஏறு உழுவாங்க, தண்ணி ஊற்றி அந்த ஃபர்ஸ்ட் அந்த இடத்த நல்லா பதப்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா ஏர் உழுவாங்க. ஏர் உழுவதுக்கு அப்புறமா அதனுடைய என்ன சொல்லுவாங்க, அந்த பெஸ்டிசைட்ஸ் போடுவாங்க. அதை போட்டதுக்கு அப்புறமா திருப்பி ஏர் உழுது நாற்று நட்டு அதுக்கப்புறம் நாற்றை பிடுங்கி மீண்டுமாய் அதை நடுவார்கள். அதுக்கப்புறமா அது கிடைக்கிறது. ஒரு சாதாரண ஒரு உலக பொருளை
ஜீவியத்தில் இருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு உண்மை உள்ளவங்களா இருக்கும். ஆண்டவர் பாருங்க, நீ எதையுமே பண்றதில்லை. நீ உழுறதும் கிடையாது, விதைக்கிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே சண்டே சர்ச்சுக்கு வர்றது, ஆண்டவரை தொட்டு கொள்வது, அப்படியே உலகத்துல போய் அறுவடை செய்யறதுதான். ஃபுல்லு அறுவடை தான். 6 நாள் அறுவடை, 7ஆவது நாள் சர்ச்சில் வந்து ஓய்ந்து இருக்கிறது. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்க என்ன அறுவடை பண்றீங்க, எங்க விதைக்கிறீங்க, எல்லாத்தையும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா நீ விதைக்கிற விதைக்கும் நீ காண்ற காரியத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த கால வேளையில கர்த்தர் உங்களுக்கு எச்சரிப்பாகவும் அன்பாகவும் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னார், நீங்கள் உங்கள் காரியத்தை விட்டு விலகுவீர்கள் என்று சொன்னார். உங்கள் பாவ ஜீவியத்திலிருந்து நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னார். மற்றவர்களை துன்புறுத்துகிறது மிகப்பெரிய பாவமாய். இந்த காலங்களில் நானும் இந்த மனைவி பேசிக் கொண்டிருந்தோம். மற்றவர்களை வேதனைப்படுத்துவது, மற்றவருடைய பொருள்களை நீங்கள் மோசம் போக்குவது, மற்றவர்களை அலைவை வைப்பது, அது மிக மிக கொடிய பாவமாய் காணப்படுகிறது. தேவனுடைய பார்வையில் அது மிக மிக கொடிய பாவமாய். ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அதுவும் பாவம் தான். அதை நீ விதைக்கிறாய். அதை விதைக்கிறதை என்ன பண்ணணும், வாழ்க்கையில் அறுத்துதான் ஆகும். உனக்கும் அடுத்த ஃபேமிலி வரும்ல, உனக்கு ஒரு ஜெனரேஷன் வரும்ல. இன்னைக்கு உன் பிள்ளை இதே மாதிரி வேதனைப்படப்படுது, அன்னைக்கு தான் உனக்கு அதை பொருத்தம். இன்னைக்கு நீ செய்யற காரியங்கள் நீ செய்யலாம், நீ என்ன நினைக்கிறத நீ செய்யலாம். யாரும் ஒன்று தரப்பட போறது என்னென்ன என்ஜாய். ஒரு நாள் வரும், அன்னைக்கு கத்து உன் வாழ்க்கையில கேட்பறமா. எப்ப வலிக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு என்ன வலிங்க என்னன்னே தெரியல. அது உன் பிள்ளை உன் வாழ்க்கையில். எங்க அப்பா சொல்லும்போது எனக்கு அது வலிக்கல. நான் நினைச்சிட்டேன், நான் என்னப்பா கோபப்படாதப்பா, கோபப்படாதப்பா, நீ கோபப்படுறது நல்லது இல்லைன்னு. நீ ஏன் பிள்ளை கோபப்படுவதுதான் எனக்கு என்ன பண்றது வலிக்குது. ஆஹா, நான் நேற்று தெரிஞ்ச கூட நானும் நாயகி சிஸ்டர் பேசிட்டு இருந்த ரோட்ல இருந்த சிஸ்டர், கவலையே படாதீங்க, அவன் எதை விதைக்கிறவன் அவன் அதை அறுக்கக்கூடிய நாட்கள் வரும். ஆனா அன்னைக்கு அவன் சரீரத்துல படுகிற வேதனைகள் இருக்கு தெரியுமா, அதை நீங்களும் நானும் சுமக்க போறது. அவன் தான் சுமக்க போறான். அன்னைக்கு கத்தி கூப்பாடு போடுவான், அவன் வேதனையில அழுவான், அவன் துடிப்பான். ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, மகளே இது நான் ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் விதைச்சுட்டான், அவன் அறுத்துதான் ஆகணும். நீ அவனுக்காக செபம் தான் பண்ணணும். ஆனா கர்த்தர் அவன் ஜீவனை தொட மாட்டான், ஆனால் அவனுக்கு வேதனைகளை கொடுப்பார். ஏன் தெரியுமா? அவன் வேதனை பற்றால் ஒழிய அவன் செய்த பாவத்தை அவன் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே தயவு செய்து நாளிலே நான் சொல்லுகிறேன், மற்றவர்களை வேதனைப்படுத்தும்படியான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வதை நிறுத்திவிடுங்கள். உங்கள் பெற்றோர்களை அவமதிப்பதை நிறுத்திவிடுங்கள். இந்த காலங்களில் ஆண்டவர் திட்டவட்டமாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை, நீங்கள் பெற்றோர்களை சபைக்கு வர காரியங்கள் கர்த்தருக்கு விருப்பப்படாத காரியத்தை நீங்கள் செய்வதை நிறுத்துவீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். இந்த காலங்களில் அப்படியே தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்தேன் ஆண்டவரே, இந்த நாளில் நீர் என்னை மன்னிக்கும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப என் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரக்கூடாது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விட்டு நான் விலகி போயிடக்கூடாது ஆண்டவரே. நீர் எனக்காய் வைத்திருக்க ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு நாளும் பிசாசத்துக்கு தடையா இருக்கக்கூடாது. இங்க இருக்கிற ஒரு பிள்ளைகளுடைய வியாதிகளை ஆண்டவரே, பிரச்சனைகளை என் தேவனுடைய காலவெளியில மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில தேவனுடைய ஆசீர்வாதம் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலைகளில் இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சும்மா இந்த இடத்தை விட்டு கடந்து போகக்கூடாது ஆண்டவரே. இனி நாங்கள் பாவம் செய்யாதவர்களாய் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படியா எங்கு இருந்தாலும் கண்களை நீ பார்த்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. அப்பா அடிக்கடி சொல்லுகிற காரியம், தம்பி நீ எங்க போற எங்க வர எனக்கு தெரியாது, என்ன பண்றது எனக்கு தெரியாது. நான் ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்லுவேன், கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை மாத்திரம் செஞ்சிடாது. உங்களுடைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தும். நான் சொல்லுவேன், அப்பா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் கூட சரிப்பேன், நான் ஒரு நாளும் பாவத்தை செய்ய மாட்டேன்ப்பா. நான் கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பேன்ப்பா. நீ பயந்து ஜீவித்து பாரு மகனே, ஒரு நாள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரும். நீ எப்படி இருக்கிறன்னு பரவாயில்ல, கவலைப்படாத. இன்னைக்கு நீ கஷ்டப்படலாம் தம்பி, ஆனால் ஒரு நாள் தேவனுடைய கரமுனை தோணும், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொன்ன வார்த்தையும் இன்று என் வாழ்க்கையில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நான் அதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் எவ்வளவு செபித்தாலும் எவ்வளவு நான் போராடினாலும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அடைய முடியவில்லை என்று சொல்லி நீ சொல்லலாம். ஆனால் தேவனுடைய காலங்களில் சொல்லுகிற காரியம், நீ உனக்கு கர்த்தருக்கு விருப்பப்படாத காரியத்தை நீ விட்டு விலகும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக. கர்த்தரை நம்பினவன்
என்றென்றும் பாக்கியவான் கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் மேல் நடந்து அவன் கழுவி பொழிந்திடுவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். ஆண்டவரே, நாங்கள் உம்மை சேவிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இவ்வளவு நேரமாய் இந்த பாவத்தை குறித்து எங்களோடு பேசிக் கொண்டிருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை கர்த்தர் எங்களுக்கு மிக அழகாக தெளிவாய் பேசினீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நீதியின் சம்பளம் ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆசீர்வாதம் என்பதை என் தேவனே எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. என் தேவனுடைய வார்த்தைகளாகிய விதைகள் ஒவ்வொரு இருதயத்திலும் விதைக்கப்பட்டிருக்கிறது. இது பழகி பெருகி மிகுந்த ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு அடைகின்ற வேண்டும், மிகுந்த ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு அடைகின்றோம். இது சுகத்தை தரட்டும், சமாதானத்தை தரட்டும். அவர்கள் கத்திற்குள்ளே வளர்ந்து ஓங்கி வளர்ந்திருக்கிறது மிகவும் பிரயோஜனமாக இருக்கின்றோம். ஆண்டவரே, கர்த்தரை பேசுகிற வார்த்தைகளுக்கு நன்றி. மகனை ஆசீர்வதி, பேசுகிற மகனை ஆசீர்வதி அப்பா. இந்நேரத்திற்கு பிரயோஜனமுள்ள தேவ வார்த்தைகளை எடுத்து உரைக்கும்படியாய் என் தேவன மகனை எடுத்து பயன்படுத்துகிறார். மகனை முழு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நன்றி. அந்த உடச்சனைகள் அனைவரையும் கர்த்தர் மிகுதியான ஆசீர்வாதத்தினால் சுகபலத்தினால் அவர்களை நிரப்புவார். இந்த நாளிலுடைய பாவங்கள் அனைத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்கள் கிருபை தாங்கி நன்மை நடத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுதினாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் மிகப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படிதான் எங்கள் நீதியும் பரிசுத்தமும் உங்களை காத்து வழி நடத்த கர்த்தராகிய கிருபை செய்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.